கூடாது. சித்தப்ப இந்தா cheers. டேய் 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 கிறுக்கு பையல, என்னடா பழக்கம் இது? எது சபை நாகரிகம் தெரியாத உனக்கு? அப்படியா நான் உன்னை வளர்த்தேன்? ஒரு பெரிய மனுஷனை உட்கார வச்சுக்கிட்டு தனியா குடிக்கிறியே, அசிங்கமா இல்ல உனக்கு? நீதான் வேணான்னு சித்தப்பா. மகனே, நான் அப்படிதான் சொல்லுவேன். நீதான் சித்தப்பு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சிறப்பு குடி குடிக்கலாம், தப்பு இல்லைன்னு தாஜா பண்ணி ஊத்தி குடுக்கணும். இந்த இங்கிதம் கூட தெரியாம நீயே ஊத்தி நீயே குடிக்கிற. ஊத்துற ரைட்டு. ஜெயராமா, 13 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து கத்துன ஜெயராமனுக்கு எப்படி கேட்கும்? கேட்காது இல்ல சித்தப்பே, நீ சவுண்ட் விடுறதுக்கு சரியான ஸ்பாட்ட நான் காட்டுறேன். மாமா மானே எப்படி? சூப்பர் சூப்பர். போட்டோ சித்தப்பன ஒரு போட்டோ. போட்டோவா? குடு குடு. ரெடி. உன்னை எப்படி எடுக்கிறான்னு மட்டும் பாரு சித்தப்ப. சித்தப்ப எந்திரு எந்திரு பாரு, நீ போச கொடுத்ததெல்லாம் போதும். ஜெய் ஜெயராமா, என் தங்கச்சி வாழ்க்கையில இருந்த சந்தோஷத்தை சமாதி ஆக்கின துரோகிய, செத்து போன அந்த நியாயத்துக்கு இப்ப நீதி கேட்க வந்திருக்கேன். உன் வீட்டு துப்பாக்கியால உன் தொண்டை குழியில நான் சுடல. நான் சடையாண்டி அலைய ஷாம்குமார் இல்லடா. வந்துட்டாங்களா சித்தப்ப? சும்மா சுடுவேன் சுடுவேன்னு கிளம்பிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கூறி பார்த்து சுடுவியா? சுட்டவா? இங்க பாரு, அங்க என் மாமாக்கு பின்னாடி தாத்தா இருக்காரு பாத்தியா? தாத்தாக்கு மேல ஒரு மஞ்சள் லைட் எரியுது பாரு, அத சுட்டு காட்டு பாப்பா. சுடுறேன் பாரு. டேய் என்ன ஒரு நான் போனா போட்டோன்னு விட்டா தண்ணிய போட்டு வந்து நடு வீட்டுல சலம்பல் பண்றீங்களா? மா பாரு, உன் மகன் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனால கண்ட கண்ட பொறிக்கு பசங்க இங்க வந்து சண்டை போடுறாங்க. டேய் சின்ன பயல, யார பத்தடா பெருக்கிங்கிற? அப்படியே குறவுல கட்டிச்சு துப்பிடுறேன் பத்துக்க. ஜெயிக்கிறது நீ எதுக்கு கஷ்டப்பட்டு கடிக்கிற? துப்பாக்கி கையில வச்சிருக்க, சுட்டு புடுற. சுடு சுடு சித்தப்ப. ஏங்க பேசாம இருங்க, குடிகார பையன் சுற்ற கிட்ட போறான். கரெக்டா சொன்ன தாய் கொள்ளமே. ஏய், குடிகார போதையில சுட்டா அது பைத்தியக்கார சுட்டதுக்கு சமம். தண்டனை ஒண்ணு அம்பிட்டு கடுசா இருக்காது. ஜெயராமா தெரியும்ல. டேய், மரியாதை துப்பாக்கி எடுத்த இடத்துல வச்சுட்டு போடா. போலீஸ் வரவழைச்சு தரதரன்னு எடுத்துட்டு போய் இடுப்பு உடைக்க சொல்ல பாரு. ஐயோ போலீஸ் போலீஸ், ஐயோ போலீஸ், ஐயோ போலீஸ் கூப்பிடுறாங்களே, என்ன பண்ணுவேன் சித்தப்பு? போலீஸ்னால எனக்கு பயமாச்சா? ஐயோ என்னை காப்பாத்து சித்தப்பா, எப்படியாவது வீட்டுக்கு கூட்டு போயிரு. ஐயோ மகன் நடிப்பு சக்கரவர்த்தி எப்படி பயப்படுற நடிக்கிறான் பாத்தியா? எப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸ்? சித்தப்பா நியாயமா அவங்க தான் பயப்படணும். ரெண்டு பேர் வெளியில போல இதால அடிச்சு மண்டைகிட்ட எல்லாம் பொளந்துருவோம் உங்களை. இங்க போடவே இல்ல. சும்மா இருடா, அவன் சுற்ற போறான். தம்பி, ஒரு நல்லவன் செய்யற விஷயமா இது? நல்லவனா? இப்படி மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்து நடு வீட்டுல வம்பு எடுத்துக்கிட்டு இருக்கா, இவனை போய் நல்லவன்னு சொல்றீங்க?
வேணாம். உங்க நல்லவங்கிற சர்டிபிகேட் எனக்கு வேணாம். உங்க புருஷனை வேணா ரொம்ப நல்லவன்னு சொல்லிக்கோங்க. உங்களா இத பாடுறா, என் பொறுமைக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. தூங்குற என் அம்மா எழுந்துடக்கூடாதுன்னு தான் உன்னை பேசி அனுப்ப பாக்குறேன். புரிஞ்சுக்கிட்டு மரியாதையை ஓடி போயிடு. செக்யூரிட்டி, என் தாய் மாமா எப்படி பெருந்தன்மையா நடக்கிறப்பல பத்தியா? செக்யூரிட்டியை கூப்பிட்டு நம்ம சங்க பிடிச்சு வெளியில தள்ள போறாப்லையா? அப்ப செக்யூரிட்டியை சுட்டுருவா. டேய், இப்ப நீ ஏண்டி பயந்து சாவுற? அதுதான் குண்டு இல்லையே. ஏங்க நீங்க சும்மா இருங்க. அன்னைக்கு ஒரு நாள் இந்த பயல சூட நீங்க துப்பாக்கி எடுத்துட்டு வந்தீங்கல்ல, அதுல இருந்து அப்படியே தாங்க இருக்கு. அதுக்கப்புறம் நாம எங்க கிளீன் பண்ணோம்? புல்லட் அதுலயே தாங்க இருக்கு. புல்லட் இருக்கா? கார்த்தி, இங்க இருக்கிற மத்தவங்கள தான் உனக்கு பிடிக்காது, என்னையுமா பிடிக்காது. என் பேச்சு கேளுப்பா. இப்படி குடிச்சிட்டு வந்து உன் மரியாதையை நீயே கெடுத்துக்காத. முதல்ல வீட்டுக்கு கிளம்புப்பா. ஏய், குடிகாரங்கிட்ட என்ன பேச்சு? நீ உள்ள போ. செக்யூரிட்டி ஐயா, முதல்ல இவங்க 2 பேரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டு வா. பாரு, சித்தப்ப இந்த போன பிடி, இப்ப வந்துடுறேன். வா ராஜா வா. இந்தா என் கழுத்தை பிடி, அப்படியே தூக்கி கொண்டு போய் வெளில போட பாப்பா. சாரியா. என்னப்பா? இவங்க உங்க சொந்தக்காரவங்க. உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிட்டா அது நல்லாவாயா இருக்கும்? ஏய், அது சாம்பார் அந்த பெல்ட், இது பாயிண்ட். சூப்பர். அட நீ என்ன நிக்கிற? போனே நாங்க குடும்ப விஷயம் பேசணும். மாமா, நம்ம கிட்ட எப்பவுமே அன்பு மட்டும்தான் செல்லுபடியாகும். இந்த அதிகாரம், உருட்டலு, மிரட்டலு இதெல்லாம் இத கூட செய்ய முடியாது. டேய், அடிச்சன மண்டைகள சொல்லிடு. யார் யாரா மாமா? என்ன சவுண்ட் வர? தொண்டைக்குள்ள கண்ணை வச்சு சுட்டு புடுல. சுறா சுறா பார்க்கலாம். ஒழுங்கா துப்பாக்கி பிடிக்க தெரியல, இவனுங்களா வந்து என்ன சுட்டுறானுங்களா? ஏய், பாடவே இல்ல. சரிப்ப அதெல்லாம் போகவே முடியாது. இது என்னோட அம்மாச்சியோட வீடு. கேட்டுச்சா? இந்த வீட்டுல நிக்கவும் டான்ஸ் ஆடவும் எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. என்னையெல்லாம் எவனும் ஒன்னும் பண்ண முடியாது. மீறி ஏதாவது பண்ணா இதோ இங்க நிக்கிறாரு பாரு என் தாய் மாமா, அவரை வச்சே கேச போடுவேன். மொத்த சொத்துல எங்க அம்மாக்கு சேர வேண்டிய கண்ணுல 3 பங்கு அப்படியே பிரிச்சு வாங்குவேன். அதுக்கு நம்மால வச்ச கேச போடுவேன். என்னாச்சு தப்பு சொல்ற? டேய், வேண்டாம்டா மகனே. இவெல்லாம் வெறும் துப்பாக்கூர் வக்கீல். அப்படியா? நம்ம ஒரு நல்ல வக்கீலா பாப்பா. அப்படிங்கற? சூப்பர் சூப்பர். என்னங்க சத்தம்? என்ன சவுண்ட்? சித்தப்பா எங்கடா என் சித்தப்பனை காணா? எங்க போய் ஜெயராமா, 13 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கை ஒரு அபலை பெண். அந்த பெண் யாரா இந்த நேரத்தில் போனை போடுறது? ஜோதி. ஹலோ, சொல்லுமா. மேல பாருங்க. பால்கனில இருக்கேன் பாருங்க. என்னம்மா இந்த நேரத்தில்? மிஸ்டர் ஷாம்குமார், என்ன இதெல்லாம்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக பொண்ணு பார்த்து அவங்களும் நெக்ஸ்ட் வீக் இங்க வர போறாங்க. இந்த டைம்ல இப்படி குடிச்சிட்டு சுத்தினா நல்லாவா இருக்கும்? நான் வேணான்னு தான்மா சொன்னேன். ஆனா அவன் தான் என் சங்க பிடிச்சி மிரட்டி குடிக்க வச்சுட்டாம்மா. சரி, ஓகே. அதுக்காக இப்படி வீட்ல வந்து சண்டை போடலாமா? உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு ஷாம்குமார், அது ஏன் நீங்க கெடுத்துக்கிறீங்க? சாரிம்மா சாரிம்மா. சரி, நான் கிளம்புறேன். என்னை மன்னிச்சிடத்தா. இனிமே இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? பண்ண மாட்டேன். சரி. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், அந்த லண்டன் பொண்ணு இப்பதான் எனக்கு மெயில் பண்ணாங்க. இன்னும் 2 ஹவர்ஸ்ல உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுவாங்களாம்.
நீங்க போய் குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிடுங்க. சரிம்மா, சரி சரி. ஆண்டாளம்மா, என் தெய்வமே. மகனே, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. வீடுகள் அருகில் உள்ளன, சரியா? போறதா. சரி, நீ சொன்னா நான் செய்யறதா. என்ன இவன் இப்படி படுத்து கிடக்குறான்? என்ன பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு? நீங்க இன்னும் தூங்க போலையா? இல்ல பாட்டி, கார்த்தி தான் குடிச்சிட்டு வந்து அவங்க சித்தப்பனோட சேர்ந்து சலம்பல் பண்ணிட்டு இருந்தான். சலம்பனாங்கிற இவன் தூங்குறான். அம்மா, இவனுக்கெல்லாம் ஏன் இப்படி இடம் கொடுக்குறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லம்மா. நம்ம வீட்டுக்குள்ள நுழைய தகுதியே இல்லாதவம்மா. இவனை விட்டு வைக்கிறது நல்லது கிடையாதுமா. ஜெயராமா, நான் முன்ன பின்ன யோசிக்காம இருப்பேனா? இது வேற கணக்கு வழக்கு. இதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கெல்லாம் போய் படுங்க, போங்க. அப்பதா என்ன பிச்சி, இந்த கேள்விக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சான்னு யோசிக்கிறியாளா? அப்படிலாம் இவன் கத்தியை தூக்கிட்டு வந்திருந்தானா நாமளும் பதிலுக்கு கத்தியை வீசலாம். ஆனா அதை விட வலுவான ஆயுதத்துல வீசுறானே. அன்புங்கிற பேர்ல நம்ம பிள்ளைய வச்சுல இவன் வீசுறான். இதையெல்லாம் அமைதியா ஆற போட்டு தான் சமாளிக்கணும். நீங்கெல்லாம் போய் படுங்க, போங்க. என்னங்க, உள்ள வாங்க. நீ போ. நடுராத்திரியில் ஏதாவது சலம்பல் பண்ணுவான், வம்பு கிம்பு இழுப்பான். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. நீ போ. இந்த நேரத்தில் யாரா இருக்கும்? சித்ரா போன் பண்றா. என்னம்மா சித்ரா, இந்த நேரத்தில் போன் பண்ற? தூங்கலையா? அப்பா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ? குடிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாடா, சும்மா லைட்டா தூக்கம் வர்றதுக்காகம்மா. குடி குடிச்சிட்டு நல்லா தூங்கு. அந்த வீச்சை எடுத்த கழுதைய எப்படிதான் குடிச்சு தொலைறீங்களோ? பழகி போச்சுடா. இம்புட்டு வயசுக்கு அப்புறமும் எங்கிட்டு போய் நிப்பாட்ட? அப்பா கொஞ்சமா தானே குடிச்சிருக்கேன். நீ அங்க கொஞ்சமா குடிக்கிற, இங்க ஒருத்த மூச்சு முட்டை குடிச்சிட்டு நடு வீட்டுல வந்து படுத்துக்கிட்டு என் நிம்மதியா ஏலம் போடுறான். என்னடா சொல்ற? நாகரத்னமா வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழையிறானா? அம்புட்டு தைரியசாலி யாரு? நீ 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 போன வை, நான் நேர்ல வர்றேன். வந்து அவன் தூங்குற அழக வேடிக்கை பார்க்க போறியா? என்னடா நீ என்ன சொல்ற? அந்த கார்த்தி பைய இப்பெல்லாம் அடிக்கடி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டான். அவன் எதுக்கு அங்க வர்றான்? கிளவி சும்மா விட்டுச்சு. என் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி அவன் கையை காலை உடைச்சு அனுப்ப வேண்டியதானே? உன் மாப்பிள்ள தான் அப்பத்தாவோட முந்தானைய புடிச்சுக்கிட்டு திரியிறாரே. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. கிளவியும் எதுவும் கண்டுக்க மாட்டேங்குது. ஜோதி அவங்க அத்தைய பார்க்க போறதும், கார்த்தி இங்க வந்து மாமியா கிட்ட காஃபி வாங்கி குடிக்கிறதுமா இருக்காங்க. ஓ,
அவனும் சேர்ந்து அந்த கிளவிய கூப்பிட்டு வந்தாங்கல்ல, அந்த பாசத்துல காதலுக்கு தலையாட்டிட்டா போல. நீ என்ன புது கதையை சொல்ற? அவன் ஜோதி எங்க வீட்டுக்கு வர்றதை நிப்பாட்டணும், அது வரைக்கும் நான் இங்க வருவேங்கிறான். எல்லாம் டிராமாமா. சரி, 2 கழுதியும் என்ன வேணா பண்ணிக்கிட்டு போட்டோம். அவன் குடிச்சிட்டு வந்து அவன் சித்தப்பனோட சேர்ந்து பயங்கரமா கலாட்டா பண்ணிட்டான். கிழவியும் எதுவுமே பேசல. அவன் ஹால்ல படுத்திருக்கிறது சரியா படலன்னு ஏன் புருஷனும் ஹால்ல படுத்துக்கிட்டாரு. அந்த கார்த்தி பையா உங்ககிட்ட எதுவும் தப்பா பேசணும்னாமா? அதெல்லாம் மரியாதையா அக்கான்னு தான் கூப்பிடுறான், முறையா தான் பேசுறான். ஆனா எனக்கு தான் அவங்க வர்றது பிடிக்கல. ஏதாவது செய்யணும்பா. செய்யறேன்டா, நீ போய் தூங்கு. இனி அந்த கார்த்தி பையில அந்த வீட்டு திசை பக்கம் கூட வராம பண்றேன். நீ குடிச்சு முடிச்சிட்டியா இல்ல மிச்சம் வச்சிருக்கியா? கொஞ்சம் தான்டா, கொஞ்சம் தான். இந்த முடிச்சிட்டேன். சரி. டேய், ஒரு முக்கியமான சோலி இருக்கு. நம்ம பசங்கள்லாம் எங்கடா? என்னடா பண்ற? பொருள் வச்சிருக்க? பார்த்து, நான் சொல்ற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது. ரெண்டு பேர்ல யாரா இருக்கும்? அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்றோம். நீங்க ஒரு ஆள் தானே சொன்னீங்க? இங்க 2 பேர் இருக்காங்கண்ணே. இதுல யாருன்னு போட்டு தள்ளுறது? எவன் மூஞ்சிய பார்த்ததும் சண்டைக்கார மாதிரி இருக்கும், அவனை முடிச்சிட்டு உடனே அங்கேருந்து கிளம்புங்க. புரிஞ்சுதா? சரிங்கண்ணா, முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன்.